எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா சொரக்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொரக்காய் கூட்டு வச்சுருக்கேன். அதை பார்க்காதவங்க நான் ஐ பட்டனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சொரக்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சடி வைக்கிறதுக்கு 1/2 கிலோ சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கிடும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் போட்டுக்கலாம். இப்போ சொரக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காயில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சொரக்காய் வேகிறதுக்கு. இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம். 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 4 விசில் வந்துச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ஸ்டீம்லாம் நின்றுச்சு. நம்ம குக்கரை இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இப்போ கடைசியாக மல்லியால் போட்டுக்கலாம்.
இப்போ மற்ற வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். 1-2 மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் பச்சடி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அவ்வளோதாங்க, பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சுரைக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வெள்ளை சாதத்தோட ரசம், சாம்பார் சாதம் இதோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.